இன்றைக்கி நாம் பார்க்குறது சாப்பாட்டு பொடி. எங்களோட குடும்பங்களில் சாத பொடி எப்பயுமே 365 நாளும் அது ஒரு ஆபத் பாந்தவனாக கை கொடுக்கக்கூடியது. அவசர நேரங்களில் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து சாதம் இந்த பொடி நெய் போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துருவோம். சில நேரங்களில் குழம்பு இதெல்லாம் சாம்பார் இதெல்லாம் பத்தாத பொழுதும் இந்த சாதப்பொடி ரொம்ப கை கொடுக்கும். இதில் நாங்கள் 2-3 வெரைட்டியில் செய்வோம். இப்போ நாம் செய்திருக்கிறது துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு செஞ்சது, கொஞ்சம் பொட்டுக்கடலை. இன்னொரு மெத்தடு உளுந்தம்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டு செய்வோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த சுவையை நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். நிறைய இது ப்ரோட்டீன் ரிச்சு, எல்லாம் பருப்பு வகைகளாக போடுறதால சிறு குழந்தைகளுக்கு நெய் போட்டு கொஞ்சம் உப்பு, இது ரசம் கொஞ்சம் அதில் கலந்து அப்படியே பிசைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். இதுக்கு ஒரு அப்பளமோ வடகமோ மட்டும் வச்சுக்கிட்டோன்னா போதும். வாங்க இந்த மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கால்படின்னு சொல்லக்கூடிய அதான் இந்த ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ பிகினர்ஸ்க்கு கப்பு வச்சுருப்பீங்க. எங்களை மாதிரி ஆட்கள் கால்படி எப்பயுமே படியில் அளக்கிறது நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். அதுதான் நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இந்த துவரம்பருப்பை ராவாவே ஒரு 4லேருந்து 4.5 நிமிஷம் 20% ஃப்ளேமில் உள்ளார்ந்து வறுத்து எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக. இதிலே 1/4 கப்பு பாசிப்பருப்பு 20% தான். நல்ல சட்டி பெருசாக இருக்கணும், பருப்புகள் கம்மியாக இருக்கணும். அதுதான் இதில் முக்கியம். ருசி அட்டகாசமாக இருக்கும். இதையும் இப்படி பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். இப்போ 1/2 பங்கு பொட்டுக்கடலை அப்படியே கொஞ்சம் சூடு காமிச்சு ஒரு 1 நிமிஷத்தில் எடுத்து அதை தனியாக வச்சிடணும். இப்போ சட்டியில் ஒரு 10 சொட்டு எண்ணெய், ஒரு 15 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்தது போல் நல்லா ஒரு 1 நிமிஷம் பெரட்டி கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் வறுத்து போட்டுக்குங்க. 1/2 நெல்லிக்காய் சைஸு. இப்போ இந்த மிளகாய் பெருங்காயத்தை இதில் சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவோம். இப்போ இந்த பூண்டு நான் கம்மியாக போடுறேன். நீங்கள் இதுக்கு 1 கட்டை வரையிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பல் பூண்டு நச்சு அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மிளகு 1 டீஸ்பூன். இப்போ அந்த பூண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அதனுடைய ஈரப்பதம் போனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு இந்த மிளகு அதோடு சேர்க்குறோம். மிளகுக்கும் நெய்யுக்கும் அவ்வளோ ஒரு 2ம் பொருத்தமானது. எப்போ நீங்கள் மிளகு பதார்த்தங்கள் செய்தாலுமே நல்லா அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி முடித்து ஒரு டப் சவுண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஜீரகத்தையும் போட்டு நல்லா பெரட்டி கொடுக்குறோம். இப்போ சிம்மில் தான் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பெரட்டி கொடுத்து, ஜீரகம் ரொம்ப பொரிய வேண்டியதில்லை. இதை அந்த பருப்புகளோடு சேர்த்துட்டோம். பொட்டுக்கடலை தனியாக இருக்குது. இந்த பருப்புகளெல்லாம் ஆறுனோடனே ஒன்றா போட்டு உப்பு கலந்து முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைக்கிறோம். இப்போ அந்த பொட்டுக்கடலையும் கலந்து நல்ல ஃபைன் ஆயிரும். ஏன்னா நெருன்னு இருக்கும் இந்த பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும். இப்போ அந்த பொட்டுக்கடலை சேர்ந்தோடனே ரொம்ப நைஸாக ஆயிரும். ஆறுனோடனே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரையிலும் அப்போ அரைச்சது போலவே ருசியும் மணமும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.